பாருங்கள், இந்த ரவுண்டு இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்கள், 1 2 3 4 5 5 க்ரீன் போட்டேன், 5 ரெட் போட்டேன். அதுக்கப்புறம் எப்படி கலர் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ, ரெட்டுக்கு மேலே க்ரீன் வரணும், க்ரீன் மேலே ரெட் வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோ போட்டு முடிச்சிருப்பீங்க. இந்த இது எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். வந்து நம்ம ஃபஸ்ட் இது போட்டு வச்சுருந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயினிங் வந்து நான் ரெட்லேயே ஜாயினிங் பண்ணுறேன். பாருங்கள், இந்த தேர்ட் செயினில் வந்துட்டு நான் இந்த ரெட்லேயே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ இந்த ரவுண்ட் நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த ரவுண்ட் இதோடு நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள், நான் ரெட்லேயே ஜாயினிங் கொடுத்துட்டு இப்போ நான் ரெட் வந்து எப்பவும் போல் ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் ஆரம்பிக்கிறேன். எல்லா ரோவும் 3 செயின்ஸ் ஆரம்பிங்க. நீங்கள் உள்ளன் க்ரோஷெட் இதில் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த கிராஃப்ட்லாம் நம்ம ஒர்க் பண்ண மாதிரியே தான். பாருங்கள், 3 செயின்ஸ் நான் போட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ் வந்து டைமண்ட் ஷேப் நம்ம டிசைன் போடலாம். இதில் வந்து டபுள் க்ரோஷேயில் டைமண்ட் ஷேப் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது 1 கவுண்ட். அடுத்தது 2, 3, 4, 5, இந்த கவுண்ட்டையும் சேர்த்து, இந்த 3 செயின்ஸையும் சேர்த்து 1 2 3 4 5, இந்த க்ரீன் மேலே ஃபுல்லாக 5 போட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த அடுத்தது 5 போட்டிருப்போம் இல்லைங்களா, அதில் 2 எடுத்துக்கலாம். இதில் டோட்டல் 5 6 7, டோட்டலாக ஸ்டார்டிங்கிலேருந்து 7. நல்லா பாருங்கள், 3 செயின்ஸையும் சேர்த்து 1 2 3 4 5 6 7 7 போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக நான் ரெட்டை விட்டுட்டு க்ரீன் எடுக்கிறேன். இது நம்ம டைமண்ட் ஷேப் போடலாங்க. பாருங்கள், க்ரீன் 1 டைம் மட்டும் க்ரீன். நல்லா பார்த்துக்கோங்க, க்ரீன் அதிக டைம் போடக்கூடாது. 1 டைம் மட்டும் க்ரீன் போட்டு அப்போவே கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் க்ரீன் போட்டாச்சு. அடுத்தது அதே போல் 7 டைம்ஸ். பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 இங்கே இப்போது இந்த நல்லா ஞாபகங்க, இந்த க்ரீன் மேலே ஃபுல்லாக ரெட் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ரெட் 1 2 3 4 5 இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் 1 2 3 4 5 அந்த தேர்ட் ஸ்டிச் மேலே க்ரீன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வரும்போதும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இங்கே 8 9 வரும். சரிங்களா? 8 9, அதாவது ஒவ்வொரு ரோலையும் இந்த ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுலேயும் இந்த ரெட் இருக்கிற இடத்துல இந்த ரெட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு 2 இந்த 2 விட்டுட்டு சென்டரில் இருக்கிறதுக்கு மேலே க்ரீன் ஒர்க் பண்ணணும். அதேமாதிரி இங்கே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இங்கேயும் முடிச்சுட்டு, அதாவது இந்த ரெட்டில் இங்கே 2 இந்த 2 விட்டுட்டு இந்த சென்டரில் ஒரு க்ரீன் போடணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து நீங்கள் கவுண்ட் ஒரு தடவை எவ்வளோ கவுண்ட் வருதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது நம்மளுக்கு இங்கே 7 தான் கவுண்ட் வந்திருக்கு. அப்போது அடுத்தது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 முடித்த பிறகு நம்மளுக்கு க்ரீன் வருது. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 முடித்த பிறகு இந்த சொன்ன இல்லைங்களா, இங்கே 2, அப்போ இங்கே க்ரீன் வருது. பாருங்கள், இந்த சென்டருக்கு க்ரீன். ஒரே ஒரு க்ரீன் மட்டும்தாங்க போடணும். அடுத்த லூப்லையே ரெட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெட் எடுத்துட்டேன். அப்புறம் மறுபடியும் ரெட் க்ரீன் ஒரே ஒரு டைம் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியணும். பாருங்கள், இந்த மாதிரி 1 டைம். சரிங்களா? இதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8, இந்த 8 தான் இனி எல்லா இடத்துலையும் வரும். பாருங்கள், இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். 2
3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9 வருது. நம்மளுக்கு ஒன்று ஆடும் ஒன்று ஈவனும் வருது. ஏன்னா நம்ம பாக்ஸ் ஷேப் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்கொயர் ஷேப் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் டைமண்டுக்கு வந்து நம்மளுக்கு கவுண்ட் அந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் அந்த கவுண்ட் எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் இந்த ரெட் கலரை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இங்கே ஸ்டார்டிங், அதனால நம்ம கவுண்ட் வந்து பண்ணாமல் இந்த ரேட்டில் இந்த சென்டரில் ஒர்க் பண்ணோம். அதுக்கு அடுத்து கவுண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 பாருங்கள் 1 2 இப்படி 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக 8 வந்துச்சுங்களா. அடுத்தது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, அதாவது இந்த கவுண்ட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த கவுண்ட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கவுண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெட் இருக்கு இல்லைங்களா, ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கவுண்ட் பண்ணும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க, நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தா தெரியுதுங்களா, பார்த்தா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்படி கவுண்ட் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது இதனால தான். இப்போ பாருங்கள், இந்த இடம் நான் கரெக்டாக போட்டேன், அப்போ இங்கே வந்து எனக்கு கவுண்டிங் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இங்கே கவுண்டிங் வரலைன்னா இப்போ இங்கே பார்த்தவங்கனால நான் ஏதாவது தப்பு பண்ணிடுறது கண்டுபிடிக்க முடியுதுங்களா, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம பண்ண தப்பை நம்மளே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு போட்டிருக்கேன், இந்த ஸ்டிச்சுக்கு போட்டிருக்கேன், இந்த ஸ்டிச்சு போடாமல் டைரெக்டாக இந்த ஸ்டிச்சு வந்துட்டு. ஆனால் இந்த நேர் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே காட்டலை பாருங்கள், ஹோல் எதுவுமே காட்டலை, கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மிஸ்டேக் வரும். அதனால தான் கவுண்டிங் கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மிஸ்டேக் தான். அது எனக்குன்ட்டு இல்லைங்க, ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களானாலும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் வரும். அப்போ நம்ம இதை வந்து சரி பண்ணிக்கலாம்னு நம்ம போட்டு போயிட்டோம்னா அது தப்பாயிரும். சரிங்களா, அதனால் வந்துட்டு அது அப்போவே அந்த ரோ பண்ணும்போதே என்ன தப்புன்னு பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து கூட வந்து அந்த நேரம் கரெக்ட் சுருங்காமல் வரும். பாருங்கள், இப்போ அந்த இடத்த நான் விட்டுட்டு சரி தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம், நான் அடுத்த லைன் போடும்போது அந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் சுருக்கிட்டே வரும். அதனால தான் மிஸ்டேக்ஸ் வந்தால் பிரிச்சுருங்க, கஷ்டம்னு பார்க்காம நம்ம பிரிச்சுட்டு போட்டுறணும். பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பிரிச்சிட்டோம்னா சரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல கவுண்ட் கரெக்டாக வந்து அடுத்த இடத்துல தப்பாக வரும்போது நம்ம அப்போவே தெரிஞ்சுக்கணும் நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த இடத்துல நான் போட்டுட்டேன். அடுத்து என்ன தப்பு பண்ணேன், நான் இந்த இடத்துல விடலை. இந்த ரெண்டு வந்து கலர் ஜாயினிங் இருக்கங்காட்டிக்கு பாருங்கள், இந்த ரெண்டு கலர் ஜாயினிங்னா இந்த செயினில் ஒன்ஸு இந்த செயினில் ஒன்ஸு தெரியுதுங்களா, இந்த ரெண்டு செயின்லேயும் ஒன் டைம் விடணும். ஆனால் நான் டக்குன்னு இங்கே விட்டதையும் அடுத்ததுக்கு போயிட்டா, அதுதான் அந்த மிஸ்டேக். அப்படி மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளே கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒர்க் வந்து நம்ம கரெக்டாக பண்ணாதான் பண்ணி நம்ம கரெக்ஷன்ஸு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கே நம்மளோடது வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தர முடியும். ஓகேங்களா, இந்த மிஸ்டேக்ஸ் வரும்போது கஷ்டப்பட்டு ஐயோ எவ்வளோ தடவை பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. அதேமாதிரி கூட சுருக்கடிச்சதுன்னு தெரிஞ்சால் உடனே அங்கே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏன் சுருக்கடிக்குது அப்படிங்கிறது வந்து அந்த லைன்லேயே புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அந்த சுருக்கை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அதேமாதிரி கூட விரிஞ்சு வந்துச்சுனாலும் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அது எல்லாமே என்னென்னு கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தாலும் நம்ம போன தடவை போட்ட மாதிரியே தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கூடைக்கு போடும்போது நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வர்றது தெரியாதுங்க. அதனால தான் ஒவ்வொரு லைனுக்கும் கஷ்டம் பார்க்காம கவுண்ட் பண்ணி போடுங்க. பாருங்கள், நான் இப்போ இங்கே 2 போட்டேன்.
வந்து வீடியோ பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ பண்ணாலும் அப்புறம் உங்களுக்கு இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி தானங்க ஆகணும். அதனால் நீங்கள் இது எல்லாமே இப்போ கற்றுக்கோங்க. பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி இந்த ரெட்டில் 1 2 சென்டரில் க்ரீன் போடுறேன், அடுத்தது 1 2 அப்படியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த இடத்துல கரெக்டாக டிசைன் வரணும், அதே மாதிரி கவுண்டிங்கும் கரெக்டாக வரணும். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு கவுண்டிங் கரெக்டாக வரும். அதனால தான் உங்களை எந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம சொல்கிறது ஒவ்வொரு லைனுக்கும் கவுண்ட் பண்ணுங்கன்னு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் வந்து கவுண்ட் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா வந்து இங்கே நம்ம அளவு, அதாவது இந்த கூட இந்த டிசைன் தான் போடுறோன்னு தெரியாமல் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அதாவது அடி போட்டிருக்கோம். அதனால வந்துட்டு இந்த இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த க்ரீனுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே 9 வருதுங்களா, அடுத்ததும் 9 வரணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக நம்மளுக்கு 9 வருதுங்களா. 9 வரும்போது கலர் ஜாயின் பண்ணுறோம். நம்ம அப்படி போட்டு வரும்போது நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும், ஏன்னா அங்கே 9 வந்துச்சு இங்கே 8 வந்திருக்கு அப்படிங்கும்போது உடனே நம்ம வந்து அது என்னென்னு கரெக்ஷன் பண்ணிக்கணும். பாருங்கள், போட்டாச்சு. இந்த மாதிரி தான் இந்த ரோடு வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா, பெர்ஃபெக்டாக வந்துருக்குங்களா. 9 அப்புறம் ஒரு க்ரீன், 9 அப்புறம் ஒரு க்ரீன், இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்கள், இந்த ரோ முடிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு இது கேப்பில் 19, அதாவது 9 ரெட்டும் ஒரு க்ரீன் வந்திருக்கு. பாருங்கள், இதோட முடிச்சுட்டு வந்துட்டேன். கவுண்டிங் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே சொன்னது தான், ஸ்டார்டிங் இது நான் கவுண்ட் பண்ணாமல் இங்கேருந்து பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதாவது 9 ரெட்டும் ஒரு க்ரீன் வந்திருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு வந்துட்டு நம்மளோட மார்க்கர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதே போல் தேர்டு செயினில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெட்டை மாற்ற போகிறதில்ல, ரெட்டே தான் வச்சுருக்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் சிங்கிள் க்ரூஷியில் டைமண்ட் ஸ்டிச் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த பாக்ஸும் டைமண்டும் வந்து இந்த கூடைகளில் வந்து நிறைய போடுவாங்கங்க. பாருங்க, இது ஃபுல்லாகவே எப்பவும் போல் மார்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே இங்கேருந்து அந்த 1 க்ரீன் இந்த லைனுக்கெல்லாம் நம்மளுக்கு கவுண்ட்டு தேவையில்லைங்க. இருந்தாலும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்தா டக்குன்னு மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள், இங்கே வரும்போது இந்த க்ரீன் போட்டோம் இல்லைங்களா, இந்த க்ரீனுக்கு மேலே, அதாவது இங்கே ஒரு க்ரீன் போட்டிருப்போம், அடுத்தது இந்த இடமும் நம்மளுக்கு க்ரீன் வரணும். அதாவது இந்த லைன் வந்து 1 க்ரீன் வந்திருக்கு, அடுத்த லைன் வந்து 3 க்ரீன்ஸ் வரணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ரெட் இருக்கும்போதே நம்ம இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைன் வந்து நம்ம கவுண்ட் எல்லாம் விட இந்த க்ரீனை வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1 2 3 அண்ட் 3 போடும்போது, ஆனால் நம்ம சிங்கிள் க்ரூஷியில் போட்ட மாதிரி நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் இது ஒரு இது வராதுங்க. பாருங்கள், 1 போட்டாச்சு, அந்த 3 போட்டாச்சு. அடுத்த ரவுண்டில் இந்த 3 மேலே 5 கொண்டு வரணும், அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ இங்கேருந்து நீங்கள் கவுண்ட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கவுண்ட் நம்மளுக்கு வைக்க முடியாது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7க்கு வரும்போது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
சேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள் 1 2 3 ஓகேங்களா. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அடுத்தது 1 2 3 4 5 6 7 7 வந்துட்டால் மறுபடியும் நம்மளுக்கு க்ரீன் 3. இப்போ பாருங்கள் அடுத்தது ரெட்டு பாருங்கள். இப்போ எனக்கு ஒயர் வந்து இல்லை, கம்மியாக இருக்குது. இப்போ நான் எப்படி ஒயர் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம சின்ன சின்ன பிட் ஒயராக கூட அட்டாச் பண்ணி செய்யலாங்க. பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் ஒர்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் இல்லைங்களா. நம்ம உள்ளனில் மட்டும் இல்லைங்க, க்ரோஸா ஒயர்லேயும் அந்த மாதிரி சின்ன சின்ன பண்டு நம்ம பஞ்சஸை எடுத்து வச்சுருந்தோம்னா அதை வச்சு ஒர்க் பண்ணலாம். பாருங்கள் இப்போது நம்மளுக்கு இது தீந்துருச்சு, இதோட தீந்துருச்சு. இப்போ அடுத்து இது எடுத்துருக்கோம். இதை எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி மடிச்சுட்டு இப்போது இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இங்கே ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு அப்படியே இங்கே உள்ளே விட்டு இப்போ ரெட்டு இழுப்போம் இல்லைங்களா, அந்த ரெட்டை இழுக்காமல் நம்ம அந்த புதுசாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இழுத்துக்கலாம். பாருங்கள் இதை வந்துட்டு நான் இது கூட இழுத்துட்டு எப்பவும் போல் இந்த ரெண்டையும் பிடிச்சிக்கிறேன். பாருங்கள் இதில் இழுத்துட்டு இவ்வளோதாங்க. நம்ம ஜாயினிங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த ஒயரை வந்து டைட்டாக அப்படி மாற்றி கையில் விட்டுக்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள் இப்படி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே மாதிரி ஆயிரும், மாற்றின மாதிரியே இருக்காது. இந்த ஒயரே அப்படியே உள்ள ரொம்ப டெட் எண்டுக்கு வரும்போது மாற்றாதீங்க. இந்த பிசுறுகு அதே மாதிரி இந்த பிசுறுகு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறாதீங்க, அப்படியே வைங்க. இப்போ நான் மாற்றினது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுதான், நான் ஒன்றும் பண்ணலை. இப்போ எப்படி பண்ணேன், இந்த இந்த ஸ்விட்ச் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்விட்சுக்கு என்கிட்ட ஒயர் இருந்துச்சு, சுத்தருக்கு ஒயர் இருந்துச்சு, உள்ளே விட்டேன். அப்போ எனக்கு ஒயர் இல்லை. அதனால் புது ஒயரை என்ன பண்ணேன், இப்படி அந்த ஒயரை இப்படி கையில் பிடிச்சிட்டு புது ஒயரையும் அப்படி கொக்கி மாதிரி மாட்டி இப்படி இழுத்துட்டு அப்படியே நம்ம டபுள் க்ரோஷே எப்படி போடும்போது அந்த ஒயரும் இது கூட சேர்ந்து செட் ஆயிரும். அவ்வளோதாங்க கலர் மாற்றுறது. இந்த ஒயர் வந்து பத்தலைன்னு நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ பாருங்கள் இந்த ஒயருகளை கட் பண்ணி விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நீளம் இப்படியே உள்ளே வச்சே நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா தான் இங்கே வந்து அந்த டைட்னஸ் கொடுக்கும். நீங்கள் இல்லை நம்ம அட்டாச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதோட கட் பண்ணி விட்டுறாதீங்க, சரிங்களா. கொஞ்சம் நீளம் இருக்கும் போதே இன்னொரு ஒயரையும் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக அது வந்து ரிமூவ் ஆகி வராது. ஏன்னா நம்ம வந்து ஒட்டவெல்லாம் வைக்க போகிறதில்ல, அப்படியே ஒயரை வந்து இப்படி உள்ளே வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் ஒரு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ், இப்போ இந்த நேரம் ஒட்ட வைக்கிறீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸே நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த ஒயர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா. அது இல்லாமல் இந்த பேக் வந்து கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும். நம்ம டபுள் க்ரோஷே போடுறது கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும். அதனால நம்ம ஒயரை வந்து அந்த மாதிரி கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்க கரெக்டாக முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்தது க்ரீன் கலர் ஜாயின் பண்ணுறேன். இந்த ஒயர் வந்து கைக்கு கொஞ்சம் பிடிச்சி அந்த செகண்ட் இது மாத்திரம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் அது முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த ஒயர் கூடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக பண்ணாதீங்க, ஒயர் சுருக்கிக்கும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நல்லா இழுத்து பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இமேஜஸ் அனுப்புகிறீங்க, ஆனால் வந்துட்டு ரொம்ப இழுத்துடுறீங்க. பாருங்கள் நான் இந்த ஒயரில் இழுக்கிறதே இல்லை. இப்போ இந்த ஒயரில் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த ஒயரை ரொம்ப இழுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டிச் வந்து இறுக்கி பிடிச்சிக்கும், அப்புறம் இந்த ஸ்டிச் வந்து லூஸாக இருக்கும். இப்போ நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் வந்து சுருக்கமாக இருக்குது நீங்கள் இழுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை சிஸ்டர் இந்த ஒயரை நாங்கள் ஃப்ரீயாக தான் விடுறோம், ஆனால் வந்துட்டு சுருக்கம் வருது அப்படிங்கிறீங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து இங்கே பிடிக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும்போது நம்ம அறியாமல் இந்த ஒயரை இழுக்கிறங்காட்டிக்கு தான் அந்த சுருக்கம் வந்து கிடைக்கிது, சரிங்களா. அதனால் ஃப்ரீயாக விடணும். அதே மாதிரி இந்த இதையும் அப்படி தான், ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு
இழுத்து இந்த நம்ம கையில் சுற்றி வர அளவுக்கு மட்டும் இழுத்தா போதும். ஓகேங்களா? கலர் சேஞ்ச் பண்ணும்போது அப்படி இதை இழுத்து விட்டு கலர் சேஞ்ச் பண்ணாதீங்க. அது இதை இப்படி போட்டு சும்மா விட்டுட்டு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி இழுங்க. இப்படி இழுக்கும்போது சப்போஸ் இந்த இது வந்து இங்கே நம்ம இது க்ரீன் கடைசியாக முடிச்சது இது பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும் இதை கொஞ்சமாக இப்படி இழுத்திங்கன்னா அது சின்னதாக மாறும். அவ்வளோதான். நீங்கள் கூட வந்து நமக்கு ரொம்ப சுருக்கம் கொடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சுருக்கம் கொடுத்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண விரிஞ்சிரும். இப்போ இந்த க்ரோஷோ ஒயர் கூடை பொறுத்த வரைக்கும் சுருக்கம் கொடுச்சுன்னா நம்ம போடுறதெல்லாம் கரெக்டாக இருந்தால் சுருக்கம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் சுருக்கி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உள்ளே திங்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு விரிவு கிடச்சிரும். ஆனால் வந்து இப்போ சப்போஸ் அது நம்ம யூஸுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம சேல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வாங்கும்போது கூட வந்து சுருங்கி இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1 போட்டேன், 3 போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் முன்னாடி கூடையெல்லாம் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். அதனால் அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா இந்த 3க்கு மேலே 5 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 5. ஓகேங்களா? அந்த 5 ரவுண்டும் இப்போ இந்த 3 ரவுண்டும் அடுத்த 5 ரவுண்டும் நீங்கள் முடிச்சிருங்க. அடுத்தது எப்படி லெஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். எப்படி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4 5. இந்த 3க்கு மேலே 5 க்ரீன் வரணும். இந்த 3 க்ரீனுக்கு மேலே 5 க்ரீன் வரணும். அந்த மாதிரி அடுத்த ரவுண்ட் இந்த ரவுண்டையும் அடுத்த ரவுண்டையும் முடிச்சிருங்க. பாருங்கள், நான் இது ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். டைமண்ட் டிசைன் பாருங்கள். நம்ம சிங்கிள் குரூஷியில் போடும்போது டைமண்ட் டிசைன் வந்து நல்லா நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக அந்த டைமண்ட் மாதிரியே தெரியும். ஆனால் இப்போ டபுள் குரூஷியில் போடும்போது நம்மளுக்கு டைமண்ட் டிசைன் தெரியுது. ஆனால் அது ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த இதை முடிச்சுட்டு இந்த 5 லைன்ஸ் 5 ரோஸ், அதாவது இந்த 5 ரோஸ் முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு 1 ரோ முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைமண்ட் போடுங்க. டைமண்ட் பாருங்கள், இந்த இது வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இந்த 3 மேலே 1 2 3 4 5 க்ரீன் வரணும். அதுக்கு அடுத்தது ரோ அதே போல் தாங்க. இங்கேயும் அந்த 5 போட்டதில் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ரெட் வரணும். சென்டரில் 3 வரணும். அதுக்கு மேலே 1 வரணும். இது டைமண்ட் ஷேப்புங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கூட வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ப்ளெயினாக நீங்கள் பேஸ் கலர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரை வந்து ஒரு ரவுண்டு போட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக நீங்கள் இப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? இந்த ரோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. 1 2 3 4 5 6 ரோஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 6 ரோஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததும் இன்னொரு டிசைன் நம்ம பார்ப்போம். பாருங்கள், இதே போல் 6 ரோஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த டைமண்ட் ஷேப் வரணும். அப்புறம் அந்த பேஸ் கலரில் சுற்றியும் மேலே ஒரு இது கொண்டு வாங்க. ஓகேங்களா?